கடல் அலைக்கண போனூரே கானா பொண்ணுன போனூரே கடல் அலைக்கண போனூரே கானா பொண்ணு போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும் கலினெல்லாம் ராவிலே பாலாவி கரையில் மனுஷ கல்லணி மாறுகோ மாணிக்க கல்லு தராமோ ஒரே ஹோ ஒரே ஹோ ஒரே ஹோ கடல் அலைக்கண போனூரே எவனக்க போறீங்க யாரனக்க போறீங்க எப்பன என்னடா முடியுது இது கேரளா முடியும் மலையாளம் யாரு நக்குன்னு பாட்டு பாடுற மலையாளம் இது கேரளா கேரளாவா மலையாளம் எனக்கு தெரியுமா മലയാളം അറിയാ എടോ ചേട്ടാ എന്താ ഞാൻ മലയാളം അറിഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാകൂതി മോനെ മലയാളം എനിക്ക് தெரியாதா മലയാളം தெரியாது இது எனக்கு தெரியாது அப்ப இதுல பாருங்க வேற மாதிரி தெரியுமா தாயகே மகனெந்து தலையே இல்ல அண்ணனே மனையெந்து சிறியுவரல்ல தாயகே மகனெந்து தலையே இல்ல அண்ணனே மனையெந்து சிறியுவரல்ல சத்யவனே நொடுதாகே சிறியுவரல்ல என்ன மேட்டி துளிவேணும் என்ன மேட்டி முறிவேணும் அழுவதோ நெகுவதோ நீ மேகேலி இருவதோ குடுவதோ ಈ ಉಂಬಿನಲ್ಲಿ ಈ ಜನರ ನಡುವಲ್ಲಿ ಏಗಬಾಲಲಿ ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೇನು ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ಮುರಿವೇನು ನೆನ್ನ ಮೆಟ್ಟಿ ತುಳಿವೇನು ಅಡಿತು ಕೊಲ್ವೇನೆ ಎನ್ನ ಕೂದಿಗೆ இது என்ன பண்ணுங்க கர்நாடகா கன்னடம் கர்நாடகா கன்னடமா ஏன்னா இந்த கன்னடம் இதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா ஹிந்தி மலையாளம் கன்னடம் இதெல்லாம் எனக்கு தெரியாது இதை பாடுறேன் எதுல டம் டம் டிகா டிகா அப்படி டம் டிகா டிகா கிतने மைத்தி ஹீரோ ஹாய் அல்லோ தோர்ता हाफ हीरो बाण அல்லோ कितना बुल्ला बुल्ला कितना रंगे रंगे देखो में लगड़िया हस्तकुवानी राजू तेरे काल केळती देंगू காலு கிளம்பல இந்த டெங்கு காய்ச்சல் வந்து காலு கிளம்பி பெட்ல படுத்துக்கிறோம்ல காலு கிளம்பி டெங்கு டெங்கு இது உருது மொழி உருது இது எனக்கு தெரியாதா உருதும் தெரியாதா ஒன்றும் தெரியாது எதுலாம் வேணும் தமிழ் தெரியுமா தமிழ் பாட்டு வேற எந்த மொழி வேற எந்த மொழியிலும் வரக்கூடாது கம்மா கரையிலே மறைச்சா என்ன பண்ணுவே தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவே நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவே நீ நாயி போவேன்னு என்ன பண்ணுவே அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவே இப்போ என்ன பண்ணுவே தண்ணி கூடம் தாங்கி போகையில கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவே கொண்டு வந்த கோலத்தை ஓ தலையில் கொட்டிட்டு போனா என்ன பண்ணுவே ராவணியில் தொலைச்சா என்ன பண்ணுவே ஜாதிகன அழைப்பே என்ன பண்ணுவே அம்மாடி அம்மாடி ஏமி சேத்துவு నువ్వు ஏமி சேத்துவு பைத்துக்கார ஏன்னா ஆரம்பத்துல கேட்கறதுக்கு நல்லா இருந்தது மறுபடியும் என்னமோ மொழி பாடுறேன் தமிழ் பாட்டு கேட்டீங்க ஆமா தமிழ்ல பாடுனேன் சரி அதே பாட்டை டப்பிங் பண்ணி தெலுங்குல பாடுறது ஓ இது தெலுங்கா இங்க இருக்கிறவங்க சகோதர சகோதரிங்க தாய் தந்தைமார்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரியும் ஓ அவங்களுக்கு தெரியுற மாதிரி தெலுங்குல பாடுற மாதிரி பாடுற ஏரிக்காரன்னா நான் மறந்துட்டே ஏனு கேட்டுது தப்பி எனக்கு நினைச்சு மூணுரோன துமகிட்டே ஏனு கேட்டுது சரி நானும் துமகிட்டே ஏனு கேட்டுது நான் போகணும் ஏனு கேட்டுது அம்மாடி அம்மாடி நாகுத்துவா பீடிக்குவா ஏனு சேர்த்துது பூ ஏனு சேர்த்துது ஏனு சேர்த்துது பூ நாகுத்துவா பீகுத்துவான்னு நான் என்னடா சொல்றது எங்க தெலுங்குல உங்களை நாகுத்துவா பீகுது நல்லா இருக்கிறே சாதிக்குமான்னு கேக்குறேன் அது நான் என்ன சொல்றது நீங்க தெலுங்குலயே சொல்லணும் எப்படி நாகித்தி மந்திரி நாகி தீங்கணும் அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கேளுடா கேளுடா நாகித்திவா பீகித்திவா நாகித்திரா மந்திரி நான் பீகித்திரா மந்திரி என்னங்க கூறுகட்டத்தனமா பழம் பேசுறீங்க நாய்த்திவா பீத்திவானா நக்கடியா புடுங்கலையான்னு கேக்குறேன் பொறாம அவனுக்கு அத்தனை அடிச்சிக்கல ஆமா அதனால பொறாமப்பட்டவன் எப்படியோ போய் நக்கு போ அடுத்தபடியா கும்புக்கு போயன நீ செய்தா பெற்றதே ஏனு சேத்துவே கொண்டச்சிரி கும்பானி கண்ணோடு தோட நீ தலபைகி போதே ஏனு சேத்துவே சரி பட்ட ஞானத்தோடத்தே ஏனு சேத்துவே நீ மோட்டத்தே கொரகத்தே ஏ கேட்ட
எட்டன்னா குச்சி கிளம்பி எதுக்குல என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுகிறா, என்ன கேவலமா பேசுகிறாயா? எட்டன்னா குச்சி கிளம்பி விடுங்க, நான் பாட்டே பாடுறேன். சரி, ஆமா. இருந்தனால இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வராக ரசி மக்கள் அத்தனமே பெருத்த ஒரு ராஜ்யசபை வந்திருக்கிறார். இந்த ராஜ்யசபையானது தெய்வலோகத்தில் கூடியிருந்தால் அது தேவ சபையானது. பூலோகத்தில் நாம் கூடியதனால் ராஜ்யசபை பெருத்த ஒரு ராஜ்யசபை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்து முன்னிட்டு மாலா கோயில் பெரியவங்களுக்காக இந்த தினத்தில் ஒரு 20 நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அப்படி நாடகத்தை வைத்திருந்தாலும் நமக்கு சாப்பாடு எப்படி சாப்பாடு தலைவாழை எல்லாம் முத வாழை பழம் முத்திரி குச்சி தொட்டா பிடிச்சி அடுத்து ஆப்படிச்சு பாரு. அவங்க போட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். இப்ப இந்த வருஷம் ஆடிக்கலாமா? இல்ல நீ சம்பளம் வாங்கிக்கலாம். இதுல விவரமா தான் இருக்கிறேன். அப்படி இந்த தினத்தை சாப்பாடு ஏற்பாடு செய்து இந்த தினத்துல ஒரு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? என்ன நாடகம்? அவளுக்குடி திருமணம். பவளக்கொடியால் திருமணம். மகாபாரதத்துல ஒரு அற்புதமான நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த நாடகத்திலே என்னடா அம்மாட போகாத்தால போக கேட்டுக்கிட்டே இருக்கிற? சுறுசுறுப்பா பேசுறீங்கல்ல? நான் பேசணும் இல்ல? ஆமா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? சொல்லுங்க. நான் அம்மா தாங்கம், அம்மா தாங்கம் நம்மளுக்காக எது வேணாலும் பேசுறீங்க. தாய் தகப்ப யார், நீங்க யார்? நான் யார் சொல்லுங்க. கவலைக்காச்சு தண்டம் 1002 குண்டா வேணாமா?
சத்தம் 1008 1008 அண்டம் 1008 அண்டம் 24 புவனம் 24 பூகனாகு 24 புவனம் அட 24 புவனம் எட்டுன்னா நான் என்ன பண்ணுவேன் இல்ல 10 இல்ல என்ன பண்றது ட்ரெயின் வெச்சுக்கிறதோ இல்ல ட்ரெயின் மத்தாலக்காரனுக்கு இருக்கு எட்டுல என்ன ரெண்டு பெஞ்ச் போடுவோம் 24 புவனம் 24 புவனம் புவனம் சப்தசாகரம் சப்தசாகரம் யார் சாவறது சப்தசாகரம் மேலே 7 உலகம் மேல கீழே 7 உலகம் கீழ ஏய் அறிவு கேட்ட ஜன்மமே மேலே 7 உலகம் மேல மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் கீழே 7 உலகம் நான் கரெக்டா கேக்குறது கரெக்டா விளக்கமா சொல்றேன் நாம நிக்கிறதுக்கு பேர் என்ன ஓ இதா இது பூமாதேவி இது பூமி உண்மை மேல இருக்கிற ஆகாயவாணி உருப்படியா சொல்லணும் என்னப்பா வேற அத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சத்தியமாக சொல்லுறேன் உட்கார்றா டேய் நான் முக்கியமான கேட்டுக்கிட்டு நாம நிக்கிறது இது பூமாதேவி மேல இருக்கிற ஆகாயவாணி உருப்படியா சொல்லுங்க டேய் சத்தியமாக உண்மைதான் பேசுறேன் நாம நிக்கிறது பூமி இது பூமாதேவி இது கரெக்ட் ஆமா மேல இருக்கிற ஆகாயவாணி நான் உண்மைதான் பேசுறேன் இது பூமி இது பூமாதேவி மேல இருக்கிற ஆகாயவாணி நல்ல கண்ணு கூதி படுதா கட்டிங்களா பேசுறேன்னா ஏன் பேச மாட்டேன் எனக்கு நல்ல கண்ணுங்களா அண்ணன் பாருங்க மேல படுதா கட்டிருக்கு ஆமா மஞ்சள் படுதா கட்டிருக்கு படுதாவுக்கு மேலதான் ஆகாயம் ஓ நீ அப்படி வருகிறாயா அப்படிதான் வந்தான் இது பூமி ரைட்டு சரிப்பா மேல படுதா சரி விடுற படுதாக்கு மேல படுதாக்கு மேல 7 உலகம் இழுத்து வாங்க நீங்க எந்த ஒரு விலங்குமே கிடையாதுல்லவா இங்க படுதா இல்ல ஒண்ணுமே கிடையாதுல்லவா நம்ம நிக்கிறது என்ன இது பூமாதேவி மேல இருக்கிற ஆகாயவாணி நெப்புக்கான கூதி கீழே பாய் போட்டுங்களா அவர் சேட்டா தான் சொல்றாரு அவர் சேட்டா தான் பேசுறாரு பாய் கீழ கேட்டீங்களா ஒட்டிகார சொல்றாரு ஒரு கரெக்ட்டா சொல்றாரப்பா அப்ப நான் தான் தவறாக பேசிவிட்டேன் ஆமாங்க அவர் என்ன சொல்றாரு கேட்க வேண்டியது சரிப்பா பாய்க்கு கீழ பூமி கர்ணோருக்கு மேல ஆகாயம் ஏய் மதுரை கோயில் பூசாரு ஆமாப்பா சத்தியமா கிணத்துல தூக்கி போட்டுடுவோம் இவனை தூக்கத்தை கிணத்துல போடு தூக்கி போடுங்க ஊனே போயிருவாருங்க சரி விடப்பா 14 உலகம் இந்த 14 உலகத்திலே சத்தியம் தவறாத பிறந்தவன் கோடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவன் என்னுடைய குலமோ சரியான சந்திர குலம் என்று சரியான சந்திரகுலம் சந்திரகுலம் உண்மைதானப்பா எங்க குலம் தெரியுமா உன்னுடைய குலம் என்ன இது கந்தரகுலம் சரி உன்னுடைய குலம் அது மாதிரி தான் போயிருங்க இருந்தாலும் அப்படி நான் சந்திர குலத்திலே பிறந்திருந்தாலும் உங்க பேர் என்ன என்னுடைய பெயர் என்ன எங்க அம்மா பேர் என்ன எங்க அப்பா பேர் என்ன என்னுடைய பெயர் தெரியவில்லையா நகரம் இது ஓ ஒவ்வொன்றாக சொல்கிறேன் சொல்றேன்
10 மாதம் 300 நாள் சரி அங்கத்திலே சுமந்து என்னுடைய தாயார் யார் தெரியுமா 1000 பாண்டியனுக்கு அதிபதியாக வந்திடக்கூடிய அள்ளி மகாராணி. ஓஹோ, அள்ளி மகாராணி என்னுடைய தாயார். யார்? என்னுடைய தந்தையார் யார்? பங்குனி மாதம் 11ஆம் தேதி 11ஆம் தேதியில பிறந்த 11 பேர் படைத்த ஆனால் அழகு படைத்து பார்த்தியப்பான் அர்ஜுன மகாராஜன். அம்மா வந்து அள்ளி மகாராணி, அள்ளி மகாராணி. அப்பா வந்து அரசுனி மகாராஜா, அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் அவங்க அள்ளி மகாராணிக்கு அர்ஜுனுக்கு பிறந்த என்னுடைய பெயரோ புரிந்ததா? அள்ளிராணியுடைய மகன். ஆமா, அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்து அள்ளிக்கும் அர்ஜுன மகாராஜனுக்கு பிறந்து அழகு புலியேந்திரன் உங்க பேரு. உண்மைதானப்பா? சரி சரிங்க. நண்பா, அப்படி இருந்தா நானும் இந்த புலியேந்திரனுக்கு என்ன வேலை? நாள்தோறும் நாளைக்கு ஸ்கூலமா? நாளைக்கு ஸ்கூல் இல்ல, என்னாச்சு? ஞாயிற்றுக்கிழமை தான். நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை வருது. நாளானைக்கு நண்பா, தினத்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போறது, வீட்டுக்கு வருவது, விளையாடுவது என்னுடைய வேலையானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை நாள், விடுமுறை நாள். இன்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை. ஏப்பா பொய் சொல்ல மாட்டோம்பா. நாளானைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. அட கதையில நாளைக்கு விடிய சனிக்கிழமை. ஆமா கதையில. அப்படி இந்த புலியேந்திரனுக்கு என்ன வேலை? நண்பர்களோட ஒன்றாக சேர்ந்து விளையாடுவது என்னுடைய வேலையானது. பசங்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து விளையாடுறது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போறோம், பசங்க இருக்கிறாங்க, விளையாடு கூட இருப்போம். அப்ப பள்ளிக்கூடம் லீவு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தினத்திலே நண்பர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடலாம் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. அதனால இந்த தினத்திலே விளையாடும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அன்பன்மார்களெல்லாம் அழைத்துக் கொண்டு வாப்பா சீக்கிரமா. இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள். சரி, இந்த தினத்திலே விடுமுறை நாள், இந்த நல்ல நாளிலே விளையாடலாம் என்று சொல்லி மனதில் எழுதியிருக்கிறேன். என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடினா நல்லா இருக்கும்? அது இன்னும் அது லாய்க் படாது. இது என்ன இது வேலைக்கு ஆகாது. அப்படியா? ஒண்ணு பண்ணலாம். மண்ணை இருக்குல்ல, மண்ணை குட்டான் கூட்டி அதுல நடுவுல குழி பண்ணி அதுல ஒண்ணு கூட்டு முட்டை பண்ணி சொல்லலாம். பப்படையாரம் யாரப்பா திங்கிறது? நீ விளையாடுவே, நான் விளையாடுவே, இவங்க விளையாடுவாங்க. இவர் இளவரசர் விளையாட முடியுமா? இலவசம் வராதா? அவர் எப்படி அந்த விளையாட்டு தேவையில்லை. வேற விளையாட்டு சொல்லு. வேற விளையாட்டுன்னா அப்பா அம்மா விளையாட்டு. அப்பா அம்மா விளையாட்டு. அந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? ஒரு விளையாட்டு இருக்குது. அது எப்படி? அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது வேற விளையாட்டு. கல்ல வச்சு விளையாடலாம். கல்ல வச்சு கல்லு என்னது? கருங்கல்லு. கல்லு கருங்கல் மண்டை உடைக்கிறதா? கல் எடுத்து மண்டை உடைக்கிறதா? மண்டை உடைக்கிறது. கல்லுங்கிற கல்லு வச்சுட்டு என்ன விளையாட்டு விளையாடுவது? கல் விளையாட்டுங்க. கல்லுல அடிச்சு விளையாடுறது. அந்த விளையாட்டு வேணாம்ப்பா, அது வேணாமப்பா. நீங்களே சொல்லுங்க. அரச குடும்பத்திலே பிறந்தவன் நாம. அப்படி இருக்கும் பொழுது அதாவது எண்ணிருத்தல் இருப்பது ரதம் ஒன்று இருக்கிறது. என்னுடைய மாமனார் கொடுத்தது சங்குதுபாலே வந்துடக்கூடிய மடந்தாம கோபால கண்ணன். இடுப்புல கல்ல கட்டி கிணத்துல உளுந்து நீச்சம் பழகலாம். கிணறு இருக்குது. முதல்ல கல்ல வச்சு நாங்க விடுறோம். நீ அது மாதிரி போய் விளையாடலாம். நாங்க அரசு குடும்பத்திலே பிறந்தவர்கள். நாங்க அது மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டோம். கிடக்குறாங்க, நீங்க சொல்லுங்க. அதனால என்னிடத்துல இருப்பதோ மாமனார் கொடுத்தது நீல ரதம் இருக்கிறது. ஆமா, அந்த ரதத்தை வைத்து விளையாடலாம் அல்லவா? எனது குண்டாங்கல் ரதம்.
என்னடா ரதம்? எனக்கு என்ன? இவனுக்கு சொர்க்க ரதம். சொர்க்க ரதமே பாரு. ஆமா ஆமா ஆமா. தங்க ரதம் இருக்கிறது. சரி, எல்லா இடத்துல ரதம் இருக்கிறது. இந்த ரதத்திலே முன்னால போயிட்டா அவங்க ஜெயிச்ச மாதிரி, பின்னாடி வந்துட்டா அவங்க தோத்த மாதிரி. தோத்தவங்களுக்கு ஜெயிச்சவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பந்தயம் வச்சுக்கலாம். என்ன செய்வது? ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? யாரு தோக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 10 மொட்டுக்கா போட்டு ஒட்டுக்கா சபா 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 நீதானே பரவாயில்ல. வயித்துக்கு என்ன திங்கற? பண்ணிப்பி அதே திரு ஒரு வாரத்துக்கு அதே சாப்பிடு. பண்ணிப்பி வேணா. அருமையான விளையாட்டு. 4 பேர் வாங்க. வந்து 4 பேருக்கு 4 பேர் வாங்கடா வாங்கடா. ஏங்க வா. ஓடியா. ஏய் சும்மா நிக்கறடா. இதையா குண்டாங்கல ரதம். எப்படியே வந்தாச்சு. ஆமா இளவரசருங்க. ஆமா நம்ம எல்லாம் வரிசையா ரதத்தை தரிசிட்டு முன்னாடி வந்துட்டோம். ஆமா நம்ம இளவரசரை காணோமே. முன்னாடி போயிருப்பாரு அவரு எல்லா பந்தயத்திலும் அவர்தான் முன்னாடி ஜெயிப்பாரு. ராஜா வீட்டு பையன் இல்லையா? ஆமா மகாராணி வீட்டு பையன். நீ பாத்தியா? நீ பாத்தியா? ஆகலையே. நானும் பாக்கல. நீ பாத்தியா? நானும் பாக்கலையே. ஏன் குண்டாங்கல் ரதம் ஓரமா தான் ஓடிட்டு இருக்குது. எங்க இருக்கிறாரு? சரி முன்னாடி போன மாதிரி தெரியல. பின்னாடி போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். போய் பாரு. இங்க உட்கார்ந்திருக்காரு. ஏய் ஏடா நெப்பு கட்ட கூதி இங்க உட்கார்ந்திருக்காரு. ஒரு ராஜா பத்தி என்ன சொல்லிட்டு? ராஜாவா? விளையாட்டுனா சரிசமம் தான். ஆமா இங்க உட்கார்ந்து நாமெல்லாம் முன்னாடி போயிட்டோம். இளவரசரே எங்க இளவரசரே நண்பா என்னாச்சு? நண்பா
பந்தயத்துல எல்லாம் ஓடிட்டு இருந்தோம். தனியா உட்கார்ந்து அங்க அழுதுட்டு இருக்கிறது என்னாச்சு? கேவலம் அல்லவா அநியாயமாகவே அரசு குடும்பத்திலே பிறந்தவன் நான். சத்தியம் தவறாத சஞ்சரி குலத்திலே பிறந்தவன், கோடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவன், அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேந்திரன். கேவலம் இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து என்ன கேவலமாக பேசுறீங்க. இதோ இந்த ரதமெல்லாம் ஓட்டிக்கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது இதோ உங்களுடைய ரதமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து என்னுடைய ரதத்தை நீல ரதத்தை அநியாயமாக உடைத்து விட்டார்களே. உடைஞ்சு போச்சு. ஆமா உண்டாங்கல் ரதம் மாதிரி நீல ரதம் உடைஞ்சு போச்சானா? அநியாயமாக மாய்வர் கொடுத்த நீல ரதமானது உடைந்து விட்டதே. தெய்வமே, நான் என்ன செய்தேன்? அதுக்கு அப்படி கவலைப்படுறீங்க? ஒரு நாட்டுக்கே ராஜா ஆக போறாரு, இளவரசனா இருக்காரு. போய் இதுக்கா நீங்க அப்படி இருந்தாலும் வாழ்ந்திடக்கூடிய 10 அவதாரங்கள் படித்த பரந்தாமன் மாயவன் கொடுத்த நீல ரதமானது இப்படி சுக்கு சுக்கா போயிருக்குதுன்னா இது கேவலம் அல்லவா? எல்லாம் பார்த்து கேவலமாக பேசுறாங்க. போய் நீல ரதம் உடைஞ்சதுக்கு போய் இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. உலகத்துல இல்லாத பவள ரதமா உடைஞ்சு போய் உலகத்திலேயே பெருசு பவளம் தான். அந்த பவள ரதமா உடைஞ்சு போச்சுப்பா. பவள ரதம் உடைஞ்ச மாதிரி இப்படி ரொம்ப அள்ளிராணியுடைய மகன் அர்ஜுனுக்கு அள்ளிக்கு ராணி மகன் அப்படின்னா அத்தனை பேரும் பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட இளவரசன் நீங்க சாதாரண நீலரதம் உடைஞ்சதுக்கு இப்படி பதறிய அப்படின்னா பெரிய பவள சொன்ன மாதிரி பெரிய பவள ரதமா உடைஞ்சு போய் இந்த நீலரதத்தை விட அந்த பவளம் தான் அவ்வளவு ஒரு மிகப்பெரியது. இந்த அகில உலகத்திலே விலை மதிப்பே கிடையாது பவளம். நவரத்னங்கள் 9 மிக சிறந்தது வந்து பவளம். ஆமா, அந்த பவளத்தை செஞ்ச ரதமா போயிருச்சு. அப்படியா? அதுக்கு முன்னாடி பந்தயத்துல தோத்தால நம்ம கொட்டுக்காய் போடலாமா? சற்று பொறுமை. ஏதோ நீங்க சொல்றீங்கல்லவா, ஐதோ பவளத்தா ரதத்தை கொண்டு வந்து அந்த பவள ரதமா ஒழிந்து விட்டதுன்னு சொல்லி தனிக்குறமா பேசுறீங்க. இதோ இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? விடிஞ்சா திங்கக்கிழமை. வர்ற திங்கக்கிழமைக்குள்ளார 8ஆம் நாள் வருகிற 8ஆம் நாள் அன்று அந்த பவளத்தினால் ரதத்தை கொண்டு வந்து ரதமாக செய்து அந்த ரதத்தை ஓட்டு விளையாண்டால் இந்த அள்ளிக்கும் இந்த அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேத்திலே கிடையாது. பைத்தியமா இருக்குது. எங்க இருக்குது, அது எப்படி இருக்குது, இது வரைக்கும் நம்ம கண்ணால பார்த்தது கூட கிடையாது. அதனால ஒரு ரதம் செஞ்சு அந்த ரதத்தை கொண்டு இங்க ஓட்டலினா அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேந்திரன் சொல்லி சபதம் வைக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். கொண்டு ஒப்படைக்கிறேன் பாரு. நம்மளே பார்த்தது கிடையாது. எப்படி கூட தெரியாது. நம்ம வாயை சொல்லி கேட்டிருக்கிறோம். அவ்வளவு தெரியாது, எனக்கும் தெரியாது. பார்க்கலாமா? ஒரு வாரத்துக்குள்ள கூட ஒப்படைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம என்னுடைய நண்பனிடத்துல நான் சத்தியம் செய்திருக்கிறேன். எப்படியாவது அந்த பவளத்தை ரதமானது செய்து அந்த ரதத்தை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்திருக்கிறேன். அவசரப்பட்ட இளவரசர். ஆமாங்க, ஆமா, அவசரப்பட்டு நீ அவசர புத்தியில உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் பந்தயம் வேற போட்டு அது நம்ம சத்தியம் வேற செஞ்சிருக்கிறேன். ஒரு வாரத்துக்குள்ள பவள ரதம் கொண்டு வந்து ஓட்டலன்னா அள்ளிக்கு அர்ஜுனுக்கு பிறந்த என் பேர் குலேந்திரன் சொல்லி சபதம் போட்டு ஆவர காரியமா பவளம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா செய்வது இது ஒரு வழி. எப்படி? அம்மா யாரு? அள்ளி மகாராணி. மகாராணி தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். ஓஹோ, சரி சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. அம்மா கிட்ட போன உடனே அம்மா எனக்கு ரதம் வேணும், பவளத்துக்கு ரதம் வேணும் அப்படி கேட்டா அம்மா கிட்ட ஒப்படைக்கணுமா? அப்படி வேண்டாம். நீங்க போறீங்க, போனா பேசக்கூடாது. அம்மா கிட்ட பேசக்கூடாது. மௌனமா இருக்கணும். சாப்பிடக்கூடாது. சரி. தண்ணி குடிக்க கூடாது. எதுவும் பண்ணக்கூடாது. ஓஹோ, ஏன் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் கூட பேசணும். உண்மையாக இருந்தா சாப்பிடணும்னா
நான் கேக்குறதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி ஓ கொடுங்க. அம்மா கிட்ட சத்தியத்தை வாங்கணும். வாங்கணும். சத்தியை வாங்கின பின்னாடி இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் என்ன நீங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி சீக்கிரமாக சென்று என்னுடைய தாயாரை நான் சந்திக்க வேண்டும். புறப்படு போவோம். வாழ்த்து போவோம். உதயநாதன் என்னுடைய நண்பர்களிடத்திலே சபதமிட்டு சென்றான். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக நான் பவளத்தினால் செய்த ரதத்தை கொண்டு வந்து ஓட்டாவிட்டால் நான் அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த உதயநாதன் அல்ல என்று சொல்லி சபதமிட்டு விட்டு சென்றார். அந்த பிரகாரமாக நம் தாயாரை தேடி செல்ல இப்பொழுது பாடசாலைக்கு சென்ற மகன் வரவில்லை என்று சொல்லி அள்ளி மகாராணி சபை தருப்பார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.